மாங்காய் எடுத்திருக்கேன். இது எப்படி பச்சடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 2 மாங்காய். இன்னும் ஒரு காயாகவும் இருக்கக்கூடாது, பழமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நடுத்தரமாக இருக்கணும். அப்போ தாங்க நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கலரில் இருக்கணுங்க. அப்போ தாங்க இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சடி போடுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பழமாக இருக்கக்கூடாது. இந்த கலரில் இருக்கணுங்க. இந்த கலரில் வச்சு நம்ம பச்சடி பண்ணாக்கா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடாய் வச்சாச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துகிட்டு இப்படி நல்லா நுமுட்டிட்டு அதில் போட்டுக்கலாம். ஜீரகம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாயும் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் அதையும் கொட்டிக்கலாம். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தீங்களே, தோலை நீக்கியும் போடலாம், தோலை நீக்காதையும் போடலாங்க. ஆனால் இந்த கலரில் தான் இருக்கணும் மாங்காய். இப்படி பண்ணால் தான் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் இதில் கொட்டிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கலாம். அதையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன். இப்போது இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாம். அந்த மாங்காய் கூட இந்த காரத்தூளெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு எதுக்குன்னா, நம்ம இனிப்பு போடுறோம் இல்லைங்களா, வெல்லம், அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுனால தான் நம்ம உப்பு போடுறோம். இல்லைன்னா உப்பு போட வேண்டிய வேலையே இல்லைங்க. இது பாருங்கள். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. சோம்புலாம் எதுக்கு போடுறோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பச்சடிக்கு. சோம்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாலும் இந்த பச்சடி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்படி பண்ணால் சோம்புலாம் போட்டால் அவ்வளோ மணமாக இருக்கும். மூடி போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். மூடியை திறந்துட்டு ஒரு கலரி விட்டுக்கலாம். மாங்காய் பீஸ் பெருசு பெருசாகவே போடுங்க. அப்படி போட்டால் தான் நல்லா வெந்து வரும். சின்னதாக போட்டால் குழஞ்சிடும். இதை மாதிரி பெருசாக தான் போடணும். இப்போ பாருங்கள், திறக்கிறேன். நல்லா மாங்காய் வெந்து வந்திருக்கு. நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான வெல்லத்தை அதில் போட்டுக்கலாம். ரெண்டு மாங்காய்க்கு இந்த கப்பால் 1/4 கப்பு வெல்லம் போடுங்க. கரெக்டாக இருக்கும். இது பெரிய கப்பு, ஆனால் 1/4 கப்பு வெல்லம் போடணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 1 டீஸ்பூன் காரத்தூளுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 1 டீஸ்பூன் காரத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 1/4 கப்பு வெல்லம் போட்டால் தாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம சோம்பு போடுறோம் இல்லையா, அதோடைய மனமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாங்காய் பச்சடி.
நம்ம அனலை சிம்மிலே தாங்க வைக்கணும். ஏன்னா எனக்கு சிம்மில் வைக்கிறதுனால தான் லேட் ஆகுது. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மாங்காய் ரொம்ப குழஞ்சிடும். நம்ம இது எடுத்து கடித்து சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்பவும் குழையும் கூடாது, ரொம்ப வேகாதையும் இருக்கக்கூடாது, ஒரு லிமிட்டாக இருக்கணுங்க பச்சடிலாம். இப்போ ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பச்சடி. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க, இந்த வெல்லம் இதுவாகணும். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கணும் மாங்காய் பச்சடி. எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அது மாதிரி காயம் இல்லாத செங்காயம் இல்லாத நடுப்பக்கமாக வாங்கி இது மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள்.